Vanakkam. I am Manika Vasagam, former DSP from Tanjavur. A man duped of 90 lakhs in digital arrest scam. என்று வந்த இன்றைய செய்தியை படித்த பிறகு இந்த விழிப்புணர்வு காணொலியை வெளியிடுகிறேன். இன்ஃபேக்ட் இந்திய சட்டங்களில் எங்குமே எந்த இடத்திலுமே எந்த மாநிலத்திலுமே டிஜிட்டல் அரஸ்ட் என்ற ஒரு ப்ரொவிஷன் என்ற ஒரு நடவடிக்கை கிடையாது. 100% கிடையாது. How arrest could be made அப்படிங்கிறத பற்றி சிஆர்பிசி ப்ரொவிஷன் 46லையும் அதற்கு பிறகு பிஎன்எஸ்எஸ் புத்தகத்தில் 43வது பிரிவிலும் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவரை ஒரு குற்றத்திற்காக கைது செய்ய வேண்டுமெனில் அவர் தானாக சரண்டர் ஆனார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவரை தொடக்கூட வேண்டியதில்லை. ஆனால் நாம் ஒருவரை கைது செய்ய செல்கிறோம் ஒரு குற்றத்திற்காக என்று சொன்னால் இந்த என்ன காரணத்திற்காக கைது செய்கிறோம் என்ற விளக்கத்தையும் கூறி இந்த குற்றத்திற்காக என்ன காரணத்திற்காக கைது செய்கிறோம் என்று அவரை ஒரு விரலால் தொட்டு கைது செய்தால் போதுமானது. அந்த ஒரு விரலால் தொட்டுங்கிறது கூட அவர் நானே சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு வந்துட்டாருன்னா அது கூட தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க சட்டத்தில். அதே நேரத்தில் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு பெண்மணி உமனாக இருக்கும் பட்சத்தில் ஆண் போலீஸ் ஆஃபீஸர் அந்த தொடுதல் செயலை கூட செய்யக்கூடாது. பெண் போலீஸ் ஆஃபீஸர் அவ்வாறு கைது செய்ய வேண்டுமெனில் ஒரு விரலால் தொட்டு கைது செய்யலாம். அப்படித்தான் 43வது பிரிவு பிஎன்எஸ்எஸ்ஸிலும் பழைய 46 சிஆர்பிசியிலும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஒருவரை கைது செய்ய வேண்டுமெனில் 1977 டிகே பாசு வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால், ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் 11 மேண்டேட்டரி கட்டளைகளை பிறப்பித்தது. ஒருவரை கைது செய்ய வேண்டுமெனில் இந்த 11 கட்டளைகள் அடங்கிய ஒரு அரெஸ்ட் மெமோ ஒன்றை அவருக்கு வழங்க வேண்டும். கைது செய்யும் பொழுதே அவர் கொடுத்துடணும். அதில் தெளிவாக கைது செய்தவர் யார், எந்த அதிகாரி, என்ன ரேங்க்கு, எந்த காவல் நிலையம் அல்லது எந்த பிரிவு, என்ன காரணத்திற்காக என்ன குற்றத்திற்காக கைது செய்கிறோம், கிரை நம்பர் இருந்தால் கிரை நம்பர், செக்ஷன், எந்த இடத்துல கைது செய்றீங்க, கைது செய்தது குறித்து உறவினர்கள் யாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது, இது மாதிரி ஒரு 11 கட்டளைகள் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த கட்டளைகள். இதெல்லாம் தெளிவாக பூர்த்தி செய்து கைது செய்யும் பொழுது கைது செய்யப்படும் நபருக்கு அவருக்கு ஒப்புதல் பெற்றுக்கொண்டு கொடுக்க வேண்டும். இது 1977 நடைமுறையில் இருக்கு. சில இடங்களில் கைது நமுனாவை உடனே கொடுப்பது இல்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். எழுதுவார்கள், எழுதி வைத்துக் கொள்வார்கள், பிறகு தேவைப்பட்டால் கொடுப்போம் என்ற எண்ணத்தில் வைத்துக் கொள்வார்களோ என்னும் தெரியலை. அது மாதிரியும் சில இடங்களில் நடந்து விடுகிறது. ஆனால் உங்களுக்கு கைது நமுனா கொடுக்கவில்லை எனில் நீதிமன்றத்தில் உங்களை ஆஜர்படுத்துகின்ற பொழுது அது குறித்து நீங்கள் உங்களை ரிமாண்ட் செய்வதற்கு முன்பு மேஜிஸ்ட்ரேட் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லலாம். எனக்கு இது குறித்து கைது நமுனா எதுவும் வழங்கப்படவில்லை என்று சொல்லலாம். அவ்வாறு கைது நமுனா கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக வழங்கப்படாத பட்சத்தில் இட் வுட் அமௌண்ட் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்றும் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே அதே டிகே பாசு வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை எந்த காவல் நிலையத்தில் எந்த காவல் அதிகாரி செயல்படுத்தலையோ அவர் மீது அந்தந்த பகுதியில் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் சட்ட நடவடிக்கை தொடரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஆகையினால ஒருத்தரை கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கைது நமுனா கேட்டு வாங்குங்க. கைது நமுனாங்கிறது கையெழுத்து போட்டு சமயத்தில் ஃபுல்லப் பண்ணி எல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கிடுவாங்க. கையெழுத்து வாங்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிடுவாங்க. பட்டு கைது நமுனா கொடுக்க மாட்டாங்க. ஸோ யூ ஷுட் கெட் இட். நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. கொடுக்கலைன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கையெழுத்து வாங்குங்க, கைது நமுனா கொடுக்கலைங்கிற விவரத்தையும் நீங்கள் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட
கண்டிப்பாக நீங்கள் இது தெரியப்படுத்தலாம். மேஜிஸ்ட்ரேட் வில் ஷூர்லி ரெக்கார்ட் இட் ஆல்சோ. ஏன்னா அது உங்களுடைய வழக்குக்கு அடுத்த ட்ரையல் நடக்க போகும்பொழுது அது உங்களுக்கு பயன்படும். அடுத்தபடியாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து எப்படின்னு சொன்னால், இட் வுட் பைண்ட் ஆல் த போலீஸ் பர்சனல் இன் இந்தியா. இதை அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் அந்தந்த பகுதியில் உள்ள நீதிமன்றங்களே இதை செயல்படுத்தவில்லை என்றால் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு அவங்க நடவடிக்கை தொடர வேண்டும் சொல்லி சிவமோட்டாவை எடுக்கணும்னு சொல்லியே இருக்கு. அதனால் ஒருவர் உங்களை கைது பண்ணுறாங்க. இப்போல்லாம் கைது வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபோன்லாம் பண்ணுறதுக்கான சட்டமே கிடையாது. அதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, இன்றைக்கி வந்து செய்தியில் மேன் டூப்ட் ஆஃப் 90 lakhs இன் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ங்கிற வழக்கில் அந்த செய்தியில் பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னா ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஏமாந்துருக்காருங்கிறது பொழுது இது எப்படி இதை நம்ம அந்த அளவுக்கு வந்து எதிர்முனையில் பேசிய நபர் அவ்வளவு குரல் வளத்துடன் ஏமாற்றுகின்ற துணியில் பேசி ஏமாற்றி உள்ளார் என்பது தான் நம்ம என்ன தோணுகிறது. அதனால் ஒரு ஃபோன் வருது, உங்கள் அக்கௌண்ட் வந்து அவன் என்னென்ன மாதிரி டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுவான்னு சொன்னால், பெரும்பாலும் இந்த ப்ரொஃபைல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவான். சில இடங்களில் வந்து இதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டு கேங் மாதிரி செயல்படுறானுங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பொழுது எவனோ ஒரு தனிநபர் செயல், அது ஒரு ஆர்கனைஸ்டு கேங். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் மாதிரியே போட்டு ஒரு 20-30 ஸ்டாஃபை வேற போட்டு அவன் வந்து ஒவ்வொருத்தர் ப்ரொஃபைலாக வந்து அப்படி ஆய்வு பண்ணி அது எது வந்து நமக்கு சூட்டபிளான ப்ரொஃபைல் பார்ப்பான். பெரும்பாலும் அவன் டார்கெட் பண்ணுறது எல்லாமே ரிட்டையர்டு பீப்புள், ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அல்லது வயதான தம்பதியர்கள். வெளிநாட்டில் பிள்ளைங்கள்லாம் வெளியில் இருக்கும், வயதான தம்பதியர்கள். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை தான் அவன் சூஸ் பண்ணுறான். சூஸ் பண்ணி அவங்க பெரும்பாலும் ரிட்டையர்டு பீப்புள் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் எப்படி இருந்தாலும் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கும், பணம் தயாராக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க டார்கெட் பண்ணுறலாம். அந்த மாதிரி ஆட்கள் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 ஃபோன் அடிப்பானுங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கேங்கை உட்காந்து ஏதோ ஒரு இடத்துல ஆஃபீஸ் மாதிரி போட்டு பக்காவை செய்யும் பொழுது 100 இடத்துக்கு ஃபோன் அடிக்கிற பொழுது யாராவது ஒருத்தன் 2 பேர் ஏமாந்தவன் இருப்பான் இல்லையா? அதனால் சளைக்காமல் அடிப்பான். 100 பேருக்கு அடிப்பான். 99 பேர் அவன் வந்து அதில் வந்து சுதாரிச்சிட்ட கூட ஒருத்தன் ஏமாறுவான். அந்த ஒருத்தன் அவனுக்கு லாபமாக போயிடும். அதனால் கூடுமானவரை ஒருத்தன் அன்னோன் நம்பர்லேருந்து ஒருத்தன் இது மாதிரி வந்து ஒரு த்ரெட்டு உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கவங்கள உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரிமினல் நடவடிக்கைக்கு பயன்பட்டுருக்கு, டிரான்சாக்ஷனுக்கு பயன்பட்டுருக்கு, கிரிமினல் டிரான்சாக்ஷன் பயன்பட்டுருக்குன்னு சொல்லி சொன்னான்னு யூ கட் த ஃபோன் இமிடியட்லி. அவன்கிட்ட வந்து பேச்சே தொடராதிய, இம்மிடியேட்டாக ஃபோனை கட் பண்ணிடுங்க. ஃபோனை கட் பண்ணிட்டா அவன் அடுத்த நம்பருக்கு போயிடுவான், திருப்பி வரமாட்டான். அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் அதிரண்டில் இருக்கவன் தெரிஞ்சுக்குவான், கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டார் இவர். அவன்கிட்ட வந்து பேச்சை நீங்கள் தொடரவே கூடாது. யார் நீங்கள் இங்கேருந்து போயிடுறிய, என்ன எப்படி எதுக்கு என்ன இதெல்லாம் கேட்க வேணாம். அவன் ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்கு பயன்பட்டுருக்கு, அதனால் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படிலாம் பேச ஆரம்பிச்சனாலே நீங்கள் இவன் திருட்டு போய இங்கேருந்து ஏமாத்துறதுக்காக பேசுகிறான்னு டக்குன்னு கட் பண்ணுங்க. பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம், 2010 குற்றவியல் விதிமுறை சட்டத்தில் 41 A என்று ஒரு புதிய சட்டப்பிரிவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது தற்பொழுது BNSS சட்டத்தில் 35 உட்பிரிவு 3 முதல் 6 வரை உள்ள பிரிவாக மாற்றப்பட்டுள்ளது. கண்டென்ட்ஸ் ஒன்று தான். அதாவது ஒருவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்கிறோம், போலீஸில் பண்ணுறாங்க. அந்த குற்றம், அந்த முதல் தகவல் அறிக்கையில் கண்டுள்ள குற்றம் 7 வருடங்கள் வரை தான் தண்டனை அளிக்கக்கூடிய குற்றம். அதற்கு மேலே தண்டனை அளிக்க முடியாது. ஸோ அந்த 7 வருடங்கள் மட்டுமே தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு குற்றம் குறித்து ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து விட்டால் அந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டை விரைந்து உடனடியாக போய் விரட்டி அடித்து கையெழுத்து கைது பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அவருக்கு 41 A CRPC அல்லது தற்போது உள்ள BNSS 35 உட்பிரிவு
3 முதல் 6 வரை கண்டுள்ள விவரப்படி ஒரு நோட்டீஸ், போலீஸ் நோட்டீஸ் ஒன்று அளியுங்கள். அந்த நோட்டீஸில் உங்கள் மீது இந்த காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது புலன் விசாரணையில் உள்ளது. உங்களுக்கு எதிராக உள்ள இந்த குற்றம் குறித்து நீங்கள் காவல் நிலையத்தில் புலன் விசாரணை அதிகாரி முன்பு நேரில் ஆஜராகி உங்களுடைய விளக்கத்தை அளிக்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அளிங்க. அவரை நோட்டீஸை வாங்கிட்டு அவர் உங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். அந்த யார் அக்யூஸ்டோ அவர் யூ ஷுட் அப்பியர் பிஃபோர் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அண்ட் ஃபர்னிஷ் தி டீட்டெயில்டு அக்கௌண்ட்ஸ். அதில் அவர் எந்த வகையில் சம்மந்தப்பட்டிருக்காரு, சம்மந்தப்படலைங்கிறத அவருக்கு அளிக்கணும். அந்த விளக்கம் திருப்திகரமாக இருந்தால் இவன் அரெஸ்ட் கூட உடனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வரலை, அந்த அக்யூஸ்ட் நோட்டீஸ் வாங்குறாரு, விளக்கம் அளிக்கும் வரல, நேரில் வரவில்லை என்றால் தென் த போலீஸ் ஆஃபீஸர் கேன் கோ அண்ட் அரெஸ்ட் ஹிம். அப்படி தான் இந்த 41 கேபிட்டல் ஏல அதே மாதிரி 35 உட்பிரிவு 3 முதல் 6 வரை கண்ட அந்த பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவின் விதியின் கீழும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சில நேரங்களில் இந்த நோட்டீஸ் அளிக்காமலேயே 7 வருடங்களுக்கும் உட்பட்ட குற்றங்களில் உடனடியாக கைது செய்து அவங்க ரிமாண்ட் செய்கிறார்கள் என்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட அந்த அக்யூஸ்ட் கேன் ரெப்ரசன்ட் பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட் கன்சர்ன். ஐயா, இந்த மாதிரி எனக்கு இந்த 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி தற்போது உள்ள 35 உட்பிரிவு 3 முதல் 6 வரை கண்ட அந்த உட்பிரிவுகளின்படி எனக்கு எந்த விதமான விளக்கம் கேட்டு நோட்டீஸ் எதுவும் அளிக்கப்படவில்லை ஐயா என்று நீங்கள் உங்களுடைய குறையை நீதிபதி முன்பாக தெரியப்படுத்தலாம். அது உங்களுக்கு நீதிமன்ற விசாரணையின் பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தேங்க்யூ ஆல். நன்றி.